இன்றைக்கி 42 கிலோமீட்டர், அதாவது ஃபுல் மேரத்தான். எதுக்குன்னா இந்த வருஷத்துக்குள்ளே சிவகங்கையிலேருந்து மதுரை வரையும் ரன்னிங்லேயே போடும் அப்படின்னு ரொம்ப ஆசை. நம்ம மட்டும்தான் ஊருக்குள்ளே விளாத்துறோம் பார்த்தா 3-4 மணிக்கெலாம் நிறைய பேர் விளாத்துறாங்க. டீ கடையை தேடி பேய் மாதிரி ஜாம்பி மாதிரி தெரியுறாங்களே. வந்தாச்சு, நம்ம ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. நடு ரோட்டில் நிற்கிறோம். இன்றைக்கி எப்படியாச்சும் மதுரை வரையும் போயிடணும். அதனால தான் முன்னாடியே வாய் விடலை. ஒருவேளை பாதியில் நின்றுட்டா ப்ரோ காசு இருக்குது, 200 ரூபா இருக்குது, போதும் வா பஸ்ஸுக்கு தானே திருப்பி. வாழைப்பழத்தை முன்னாடியே சாப்பிட்ருவோம், இல்லாட்டினா ஓடும்போது வலிக்க ஆரம்பிச்சிடும். தனுஷ் வந்துட்டு வார்ம் அப் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு 4 கால் ஆயிடுச்சு. நாங்கள் ரன் ஆரம்பிச்சதுக்கப்புறம் நாய்கள் தொந்தரவு ஜாஸ்தியாகவே இருந்தது. அது எப்படி கடந்தோம் அப்படின்றத நீங்கள் இப்போ பார்த்துக்கிறீங்க. கும்தலக்கடி கும்மாவா சிங்கமான கடமையில சும்மாவா டேய் நாய் துரத்துதுடா. டேய் 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 வேட்டையாடிட்டு போயிருவேன். அம்மன் இருக்கணும். 11 கிலோமீட்டர், இன்னும் ஒரு 30 கிலோமீட்டர் இருக்கு. அதே போயிருக்கேன், சாவடிச்சிருவேன். அரணை கண்ணுக்கு இருண்டதெல்லாம் போயின்ற கதையாக இருக்கு. 50% கம்ப்ளீட் பண்ணியாச்சு. வா 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 வா, இன்னும் ஒரு 21 கிலோமீட்டர் ஓடணும். ஏய் ஒரு வழியாக வெளிச்சம் வந்ததுக்கப்புறம் தான் நாய்கள் தொந்தரவு படிப்படியாக குறைஞ்சிச்சு. பைபாஸ் ரோட பிடிச்சதுக்கப்புறம் சுத்தமாகவே கிடையாது. வைகாத்து பாலத்தை தாண்டினதுக்கப்புறம் தான் நான் வந்து தண்ணி எடுக்க ஆரம்பித்தேன். 2 பாக்கெட் வச்சிருந்தேன். ஒன்றில் எலக்ட்ரோலைட்டு, இன்னொன்றில் தண்ணியும் வச்சிருந்தேன். 32 கிலோமீட்டரில் தான் எனக்கு ஞாபகம் வந்தது நான் ஒரு ஜெல் வச்சிருக்கேன் அப்படின்னு. ஸோ 32 கிலோமீட்டர் தான் ஃபஸ்ட்டு ஜெல் எடுக்கிறேன். ஜெல் எடுத்து குடிச்சதுக்கப்புறம் பாக்கெட்டை கீழே போடல, உள்ளே வச்சு வீட்டில் கொண்டு போய் தான் போட்டேன். ஸோ அது ஒரு நல்ல ஒரு எனர்ஜியை கொடுத்து அடுத்து ஒரு 5 கிலோமீட்டர் புஷ் பண்ணுறதுக்கு. கீழடியை தாண்டினதுக்கப்புறம் நிறைய ஃபாலோவர்ஸை பார்த்தேன். எல்லோரும் கோச்சிக்கிறாதீங்க, இது என்னோட முக்கியமான ரன்னு, அதனால நான் நின்று உங்கள்கிட்ட பேச முடியல. அவங்கள்ட்ட சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அப்படியே ஓட ஆரம்பிச்சிட்டேன். கடைசியாக 38-39 கிலோமீட்டரில் விரகனூர் பைபாஸில் மதுரைக்குள்ள நுழைஞ்சாச்சு. அங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் போனோம் அப்படின்னா நம்ம வந்து தெப்பக்குளத்தை பிடிச்சிடலாம். இன்னும் ஒரு 2.5 கிலோமீட்டர் தெப்பக்குளத்தை சுற்றினா 1 கிலோமீட்டர் தான் ஆச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு 1 கிலோமீட்டருக்கு ஊருக்குள்ளே போயிட்டு வருவோம் அப்படின்ட்டு ஊருக்குள்ளே போயிட்டு ரிட்டன் வரும்போது வந்து அம்மன் ஹோட்டல் வழியாக வந்தேன். அம்மன் ஹோட்டல் ஏன் சொல்கிறேன்னா, ஆக்டர் சூரியோட்டது அம்மன் ஹோட்டல் ஃப்ரீ ப்ரொமோஷன் பண்ணியிருக்கேன் சார். எங்கள் கிரௌண்டுக்கு நீங்கள் ஏதாச்சும் டொனேஷன் பண்ணணும். கடைசியாக நிற்காம 4 மணி நேரம் 4 நிமிஷம் ஆச்சு இது வந்து முடிக்கிறதுக்கு. எனக்கு முடிச்ச உடனே ரொம்ப டயர்டாக இருந்தது. எந்திரிச்சு தண்ணி வாங்கி கூட போக முடியல. அப்போ தான் வந்து நண்பர்கள் வந்து உதவி பண்ணாங்க, வந்து தண்ணியெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. அங்கே தெப்பக்குளத்துலேயே இருந்து வார்ம் டவுன்லாம் பண்ணிவிட்டு அவங்கள்ட்ட பேசிவிட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம். நானும் தனுஷும் அடுத்தவனைக்கு ஆட்டோவில் போய் இறங்கிட்டு இறங்கின இடத்துல ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அப்படியே பஸ் ஸ்டாண்டில் போய் பஸ் ஏற போயிட்டோம். என்கிட்ட டிஷர்ட் இல்லை, நீனு டிஷர்ட் போடக்கூடாதுன்னு 2 பேருமே போட்ட ஸ்லீவோட மாட்டுத்தண்ணிக்குள்ளே போயிட்டு சிவகங்கை பஸ்ஸை பிடிச்சி ஒரு 1 மணி நேரம் ட்ராவலு. 1 மணி நேரத்துக்கு அப்புறம் சிவகங்கை போய் ரீச் ஆயாச்சு.